இனிமே எப்பவும் என் கூட தான் இருக்கணும். என்னைக்கும் உங்க அப்பா அம்மா தங்கச்சி யாரையும் நீங்க போய் பார்க்க கூடாது. உங்க அம்மா போனா ஊரை வீட்டு பொண்ணை போட்டு அனுப்பியா நீ? அவ்வளவு பேர் எதிர்க்க யாரே கொடுத்தது உனக்கு இந்த அதிகாரத்தை? தவளை தன் வாயால கெடுங்கிற மாதிரி நீயும் வாயால ஏதாவது பேசி வைக்காத. சண்முகம் அவர்தான் எல்லாத்துக்கும் காரணம். தேவையில்லாத விஷயத்தை உருவாக்கி பெரிய சண்டையாக்கி அம்மா உயிர் போறதுக்கு காரணமே அவர்தான். எல்லாருமே அவங்க சொன்ன பேச்ச கேட்காம அநியாயமா அவங்கள கொன்னுட்டாங்க. வேணாண்டா சண்முகம் வேணாண்டா சண்முகம்னு தலைப்பாட அடிச்சுக்கிட்டாங்க. கேட்டாரா இவரு? கொஞ்சம் சாப்பிடுங்களேன். ஏங்க எப்படி இருக்கீங்க? வந்து கொஞ்சம் சாப்பிடுங்களேன். வாங்க. நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? ஏங்க இப்பெல்லாம் பேசுறீங்க? இங்க பாருங்க, அப்பெல்லாம் எதுவுமே நினைக்காதீங்க. அக்கா சொன்னாங்களே, இங்க பாருங்க, அம்மாக்கு உங்க மேல எந்த வருத்தமும் இல்லைங்க. தெரியும், என்னாலதான் இந்த மாதிரி ஆச்சுன்னு எல்லாருமே சொல்றாங்களே. எனக்கு எப்படி இருக்கும்? என் தம்பி கிட்ட கூட என்னால பேச முடியலையே. என்னாலதான் எங்க அம்மா உயிர் போச்சோ? என்னாலதானே என் கோபம். நான் என்னதான் அதுக்கு நியாயம் சொன்னாலும் அந்த கோபம் யாருக்கும் பிடிக்கல. பாருங்களேன், அவங்க யாருமே அவங்க புரிஞ்சுக்காம இருக்காங்க, அவ்வளவுதான். நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. இல்ல, அதான் உண்மை. ஐயோ அப்படி இல்ல. ஆமா, நான் சொல்றேனே, அதான் உண்மை. முதல்ல ஒரு கல்யாணம் பண்ண, அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கல. அப்புறம் வீட்டுல உள்ள என் தம்பிகளுக்கு என்ன பிடிக்கல, தம்பி பொட்டாட்டிகளுக்கும் என்ன பிடிக்கல, அவங்க உறவுங்களுக்கும் என்ன பிடிக்கல. என்ன காரணம்? என்ன காரணம்? என் கோபமா இல்ல நான் பேசுற நியாயங்களா? உன்ன கூட அன்னைக்கு கை நீட்டி அடிச்சிட்டேன்ல. ஐயோ அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, உங்களுக்கு இல்லாத உரிமையா? ஏங்க இல்ல, உரிமை அது இதுன்னு சொல்லி நான் செய்யற தப்புங்க எல்லாத்துக்கும் சப்பக்கட்டு கட்டக்கூடாது. எங்க அண்ணன் சிவஞானம் இருக்காரு, இது நாள் வரைக்கும் அண்ணியை பார்த்து ஒரு வார்த்தை கடுமையா சொன்னதில்லை. அதே மாதிரிதான் எங்க அண்ணியும். ஆயிரம் நியாயம் சொன்னாலும் என் கோபம், என் கோபத்தோட விளைவு எங்க அம்மாவையே நான் இழந்துட்டேன். கடைசியா சந்தோஷமா ஒரு வார்த்தை கூட எங்க அம்மாவோட நான் பேசல. நான் வாழறதுக்கு தகுதி இல்லாதவன். தயவு செஞ்சு அழாதீங்க. எங்க அம்மா கடைசியில என்னை இப்படி விட்டுட்டு போவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எங்க அம்மா சொன்ன வார்த்தையை கடைசியில கூட நான் கேட்கவே இல்லை. எனக்கு தெரியாது வளர்மதி, எங்க அம்மா போவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் என்ன தப்பு பண்ண வளர்மதி? எதுக்கு? உங்க மேல எந்த கோவம் இல்லைங்க. எங்க அம்மாவுக்கு எதுவுமே செய்யல வளர்மதி.
என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. என்கிட்ட எதுவுமே வாங்கிக்கவும் இல்லை. அவங்களுக்கு எதுவுமே நான் செய்யக்கூடாதுன்னு நினைச்சிட்டாங்க போல இருக்கு. ஐயோ அப்படிலாம் பேசாதீங்க. சண்முகன்னா அவங்களுக்கு பிடிக்காது போல இருக்கு. ஐயோ அப்படிலாம் இல்ல, அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்குங்க. உட்காருமா. இது நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. உன்னால ஜீர்ணிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். நான் வந்த நேரம் இப்படி ஆயிடுச்சுல. நீங்க என்ன பண்ணுவீங்க? எங்க நேரம் அப்படி. ஆனா ஒண்ணுங்க, என்னதான் இருந்தாலும் உங்க அப்பா அம்மா வரல. நான் தான் சொன்னேன்ல, அவங்க வெளியூர் போயிருக்காங்க. இங்க பாருங்க, சும்மா சமாளிக்காதீங்க. எனக்கு தெரியும், கல்யாணத்துக்கு வரலனா கூட பரவாயில்ல, துக்கத்தை ஒதுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. உங்க தங்கச்சி தான் வெளியூர் போயிருக்காங்க, உங்க அப்பா அம்மா இங்க தானே இருக்காங்க. சின்ன பொண்ணு கிட்ட பேசுனங்க. ஹலோ உமா, பானுவை போலீஸ் கிட்ட சிக்க வச்சதே உங்க அண்ணன் சண்முகம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்காக இங்க பாருங்க, உங்க தங்கச்சி பானுவுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, ஒத்துக்கிறேன். ஆனா உங்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்குல்ல, அதுக்காவது வந்திருக்கலாம்ல. உங்க வீட்டுல இவ்ளோ கல் மனசா இருக்காங்க. சரி உமா, அவங்கள விடு, நான் தான் இங்க இருக்கேன்ல. நீங்க இப்ப இருக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. இனிமே எப்பவும் என் கூட தான் இருக்கணும். என்னைக்கும் உங்க அப்பா அம்மா தங்கச்சி யாரையும் நீங்க போய் பார்க்க கூடாது. அப்படி அவங்க உங்களை தேடி வந்தாலும் நீங்க போக கூடாது. இனி இதுதான் உங்க குடும்பம். எங்க அண்ணன்க நம்ம நல்லா பாத்துக்குவாங்க. இனி எந்த காரணத்துக்காகவும் உங்க அப்பா அம்மாவை தேடி நீங்க போக கூடாது. சத்தியம் பண்ணுங்க. நீங்க அப்படி பண்ணாதான் நான் உங்க கூட இருப்பேன். என்னங்க யோசிக்கிறீங்க? அப்ப உங்க மனசுல திடமான எண்ணம் இல்ல, அப்படிதானே? சரி, உங்க இஷ்டம். இத பாரு உமா, எனக்கு நீ தான் முக்கியம். நீ தான் என் உலகம். இனி என் குடும்பத்தை சேர்ந்த யாரும் என்னை வந்து பார்க்க மாட்டாங்க. அவங்க தேடி வந்தாலும் நான் அவங்கள பார்க்க மாட்டேன். இது சத்தியம்.
நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? இது வரைக்கும் நான் மனுஷனா தான் இருக்கேன். உன்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் மனுஷனா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. உங்க அன்னைக்கு முறை வாசல் பார்த்துட்டு இருந்தா உங்களை எல்லாம் உசுப்பி விட்டு தனியா தொழில் தொடங்க வச்சு ஒரு மனுஷனா சமுதாயத்துல உலாவ வச்சிருக்கேன் பாரு. எனக்கு இது தேவைதாயா? ஏய், நீ ரொம்ப பேசுற. நானே எங்க அம்மா போன சோகத்துல இருக்கேன். உங்க அம்மா போனா ஊரை வீட்டு பொண்ணை போட்டு அனுப்பியா நீ? அவ்வளவு பேர் எதிர்க்க யார கொடுத்தது உனக்கு இந்த அதிகாரத்தை? இந்த பார், மனிதாபிமானமே இல்லாத மாதிரி நடந்துகிட்டு இருந்தா அதெல்லாம் பாத்துக்கிட்டு நான் சும்மா இருக்கணுமா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொத்தை பிரிக்கிறேன்னு என் கூட சேர்ந்து நல்லா பேசிட்டு இப்ப இந்த மாதிரி வந்து பேசிட்டு இருக்கீங்களா? நேரத்துக்கு ஏத்த மாதிரி ஆளுக்கு ஏத்த மாதிரி மாறிட்டு இருக்கீங்க நீங்க. ஆமாண்டி, ஆமா, அப்படியே வச்சுக்கோ. இந்த பாரு எங்க அம்மா சடங்கு முடியற வரைக்கும் வாயை திறக்காத, அவ்வளவுதான் சொல்லுவேன். என்ன பண்ணுவையா? என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? சரியான காட்டு மிராண்டியா இருக்க. ஆமாண்டி, காட்டு மிராண்டி தான். காட்டு மிராண்டி தான், தெரியுதுல்ல? வாய பொத்திக்கிட்டு. சொத்துக்காக இந்த வீட்டுல வந்து இருந்துகிட்டு பெத்த பிள்ளைய உங்க அப்பா கிட்ட விட்டு வந்திருக்கியே, அப்படி வந்து என்னடி சாதிக்க போற? இன்னைக்கு இவ்வளவு பக்கட்டா சுத்துறீங்க, விதவிதமா ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கீங்க. யாரால வந்துச்சு? எங்க அப்பாவும் நானும் கொடுத்த ஐடியாவால தான். இன்னைக்கு இங்க வந்து வாய்க்கிலேயே கத்துறீங்களே, அந்த நட்டாஷா குடும்பத்தோட யாரால உங்களுக்கு தொடர்பு வந்துச்சு? என்னால நான் கொடுத்த அறிமுகம். ஞாபகம் வச்சுட்டு பேசுங்க எல்லாத்தையும். எங்க அப்பாவை பார்த்துதான் ஏ சில்க்ஸ் ஓனரே உங்களுக்கு வேலை கொடுத்து கடை கொடுத்து உதவி பண்ணிருக்காரு. உங்க அண்ணா அண்ணி பேச்சு கேட்டுக்கிட்டு அவங்களுக்காக வக்காலத்து வாங்கி இப்ப என்ன எல்லாரும் தடுக்க வரீங்கல்ல? ஏய், வாய மூடிக்கிட்டு சும்மா இரு. என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? அடிச்சு பல்லெல்லாம் பேத்துறேன். அடிங்க பார்க்கலாம். என்ன பண்றீங்க நீங்க? நீங்க மனுஷனா? நீங்க கூட கூட பேசிக்கிட்டு வா வெளியே. போ போ. கருமம் இவள கல்யாணம் பண்ணிக்கிட்டு வா. ஐயோ, சொன்ன கேளு. வாய மூடு, சொன்ன கேளு. சும்மா பாத்தீங்களாக்கா? பாத்தீங்களா அவர் என்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாருன்னு? நீங்களே பாத்துட்டு தானே இருந்தீங்க. எல்லாரும் முன்னாடி என்ன எப்படி கை நீட்டி அடிக்கிறாரு. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? தனியா கடை வச்சு கொடுத்து தனியா பிசினஸ் பண்ண ஐடியா கொடுத்து இன்னைக்கு அவரை வெளியில பாக்குறவங்க எல்லாரையும் ஏஎஸ் முதலாளின்னு சொல்ல வச்சிருக்க. அவர் என்னடான்னா என்ன நாய் அடிக்கிற மாதிரி அடிக்கிறாரு. யார் இருக்காங்க என்ன இதெல்லாம் கேக்குறதுக்கு? யாருக்காக இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன்? நான் என்ன நெக்லஸ் வளையல் எல்லாம் கேக்குறேன் அவர்கிட்ட? ஒவ்வொரு காசு அவரோட கடையோட வளர்ச்சிக்காக தானே கொடுத்துட்டு இருக்கேன். அந்த மனுஷனுக்கு ஏன் நான் புரியலன்னு எனக்கு தெரியல. ஆனந்தி, இந்த விஷயத்துல தப்பு உண்மையிலதான். அவரை அடிச்சத நான் நியாயப்படுத்த விரும்பல. அதே நேரத்துல இந்த சந்தர்ப்பத்துல நீ இப்படி எல்லாம் பேசிருக்கவே கூடாது. அவங்கள எல்லாம் பார்த்தல்ல, எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தல்ல. உனக்கு கொஞ்சம் கூட சாமர்த்தியமே பத்தாது. என்னக்கா நீங்க அவங்க கூட சேர்ந்து சாதகமா பேசிட்டு இருக்கீங்க? ஐயோ ஆனந்தி, இதுல சாதக பாதகம் எல்லாம் ஒண்ணுமே இல்ல. அம்மா இறந்து போனதுக்கு சண்முகம் தான் காரணம் நாம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அவங்க நாம தான் அம்மாவை கொன்னோன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஊரெல்லாம் இதே விஷயத்த சொல்லி பரப்பிட்டு இருக்காங்க. அதான் நம்ம அப்பா எல்லாம் அன்னைக்கு இங்க வந்திருந்தப்போ இந்த சம்பவம் அன்னைக்கேன்னு பார்த்து நடந்துருச்சு. அதனால்தான் எங்க அப்பாவை இங்க வரவே வேண்டாம் நான் தெளிவா சொல்லி வச்சிருந்தேன். எல்லாமே சூழ்நிலை தான் ஆனந்தி. தனித்தனியா இருந்தப்ப அவங்களுக்குள்ள வியாபார போட்டி சண்டை எல்லாமே இருந்துச்சு. ஆனா இப்போ அவங்க அம்மா இறந்தே போயிட்டாங்கல்ல. அந்த சோகத்தை சாக்கா வச்சு எல்லாருமே ஒன்னா சேர்ந்திருக்காங்க. பழைய மாதிரி எல்லாருமே மறுபடியும் சேர்ந்தாச்சு. இங்க பாரு ஆனந்தி, அவங்க யாரும் நீ நினைக்கிற மாதிரி மொத்தமா அறுத்துக்கிட்டு இல்ல. எல்லாருக்கும் மனசுக்குள்ள பாசம் நேசம் எல்லாமே இருக்கு. நாம அதை தூண்டி விடும்போது ஈரம் காஞ்சு போயிடுச்சு. அதனால நம்ம பக்கம் சாயற மாதிரி இருக்கு. ஆனா நிஜத்துல அவங்க எல்லாருமே ஒன்னாதான் இருக்காங்க. இப்ப ஒன்னா காரியம் பண்ணுவாங்க, சோகனா அழுவாங்க, கண்ணீர் விடுவாங்க. இத சாக்கா வச்சு சொத்தை பிரிக்காம இருப்பாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, நாம 2 பேரும் இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். தவளை தன் வாயால கெடுங்கிற மாதிரி நீயும் வாயால ஏதாவது பேசி வைக்காத. அவங்க எதுடா சந்தர்ப்பம் பாத்துக்கிட்டே இருக்காங்க.
காரியம் முடியற வரைக்கும் அமைதியா இருந்தாதான் அப்புறம் நாம 2 பேரும் நினைச்ச காரியம் நடக்கும் ஆனந்தி. அவங்க புத்தி எனக்கு தெரிஞ்சதா எங்க அப்பாவை துக்கம் விசாரிக்க கூட நான் வர சொல்லல. நீயும் எரியற கொள்ளில போய் எண்ணெய ஊத்துனா நம்ம மேல இன்னும் கோபம் ஜாஸ்தியா தான் ஆகும் ஆனந்தி. அதனால கொஞ்சம் பொறுமையா இரு. என்ன எடுத்தோம் கவுத்தோம்லாம் முடிக்க முடியாது இந்த விஷயத்த. நாம தான் கொஞ்சம் கொஞ்சமா வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி பண்ணணும். சரிக்கா, நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா எல்லாரும் முன்னாடி என்ன கண்மூடித்தனமா அடிச்சிருக்காரு, அதனால தாங்க முடியல. எனக்கு உன் கஷ்டம் புரியுது ஆனந்தி. அதோட சும்மா சும்மா ஒரு ஆம்பளை கைய ஓங்குனா எந்த பொம்பளையாலையும் பொறுத்துக்க முடியாதுதான். என்னாலேயே பார்த்துட்டு சகிச்சுக்கவே முடியல. அதனால்தான் உன்னை இங்க இழுத்துக்கிட்டு வந்த. நீ அவசரப்பட்டு தயவு செஞ்சு காரியத்தை கெடுத்துறாத. இல்லக்கா, என்ன ஒரு நாய் மாதிரி அடிக்கும் போது ஒரு வார்த்தை அந்த மீனாட்சி வந்து என்னன்னு கேட்கல. எது கேட்கணும் சொல்ல, எது கேட்கணும்? நல்லதானே அவங்களுக்கு? நீ அடி வாங்கினா அவங்க கூட நின்னு சந்தோஷம் தானே படுவாங்க. எப்படியோ அவங்க கணக்கு சரியாதான் இருக்கும். எல்லாரும் ஒன்னா இருக்கணும், இவங்க தலைமையிலேயே எல்லாமே நடக்கணும், சொத்து முழுக்க இவங்க பராமரிப்பிலேயே இருக்கணும். பொறுமையாரு, எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ஒரு முடிவு கட்டலாம். அண்ணே, சாப்பிட வாங்கண்ணே. சண்முகண்ணே, சாப்பிட வாங்கண்ணே. அண்ணே, எல்லாரும் சாப்பிட வாங்கண்ணே.
வாடி எங்கே